பேட்ச் திருடுனேன்னு சொல்லி நம்ம ஹீரோ நீ எதை பற்றி சொல்கிற எனக்கு ஒன்றுமே புரியலேன்னு சொல்ல. எனக்கு இப்போ தான் ஒரு சீக்ரெட் அலர்ட் மெசேஜ் வந்துச்சு. அதுவும் என்னோட பேட்ச்லேருந்து தான் வந்துச்சு. என்னோட பேட்சை நீ தான் கண்டிப்பாக எடுத்து போயிருந்தது. இன்னும் 15 நிமிஷத்தில் நீ இருக்க இடத்துல நிறைய ஆபத்து வரப்போன்னு சொல்ல. என்ன ஆபத்து? எனக்கெல்லாம் இங்கே பக்கத்தில் எதுவுமே இல்லையே. நீ இருக்க இடத்துல 2 டன் மான்ஸ்டர் இருக்கா. அந்த மான்ஸ்டர் வந்து ரேடரில் வந்துருச்சுன்னு சொல்லி பண்ணேன். எங்களோட சீக்ரெட் ஃபோர்ஸ் பற்றி அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. உடனே பிடிச்சிருவான்னு சொல்லி நம்ம ஹீரோ சாக்காரு. ஒருவேளை நம்ம ட்ரான் பெருசாகனால தான் இவங்களுக்கு வந்து ரேடரில் சிக்னல் போயிருக்குமோ. நம்ம ட்ரான் தான் மாற்றுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் எல்லாம் சொல்லி நம்ம ஹீரோ வேறு இந்த பொண்ணுட்ட அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லாமல் நானே பார்த்துக்கிறேன்னு இல்லை. நீ ஒன்றும் பார்க்க முடியாது. கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான பவர்ஃபுல்லான அவேக்கன் பீப்புள் பார்த்தீங்கன்னா சீக்ரெட் ஃபோர்ஸ் வேலை செய்கிறாங்க. அவங்க என்ன கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க. கூட யார் இருந்தாலும் சரி அவங்க இந்த இடத்துல காலியாக பிறந்து இல்லை. அப்போ இது மிகப்பெரிய பிரச்சனை இல்லை. ஆமாம், மிகப்பெரிய பிரச்சனை தான். நீ உயிரோட வர்ற மாதிரி இருந்தால் எனக்கு அதுக்கப்புறம் வந்து மெசேஜ் பண்ணு. நான் அதுக்கப்புறம் என் பேட்ச் வாங்கிக்கிறேன்னு சொல்லி இந்த பொண்ணு வேறு ஃபோனை கட் பண்ணி இருந்திருப்பா. நம்ம ஹீரோ ஃபஸ்ட்டு இந்த இடத்த விட்டு போனதுக்கப்புறம் இந்த பொண்ணுட்ட எதுக்காக என் அப்பா ஃபோட்டோ எடுத்துருக்குன்ற விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இங்கே நம்ம ரேடரில் பக்கத்தில் யாராச்சும் வராங்க பார்ப்பேன்னு சொல்ல அந்த ரேடர்லேயும் பக்கத்தில் நிறைய பேர் வர மாதிரி